ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் பொருந்துகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த விதமான சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. கம்மியான டைமில் நம்ம சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மேல் பகுதி ட்ரை ஆகாமல் இருக்க அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப டைம் ஊறணும்னாலாம் தேவையில்லை. நம்ம இந்த மாவை பிசைஞ்ச உடனே செய்திடலாம். இந்த மாவுக்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சின்ன சைஸில் இந்த மாதிரி ஒரு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கி முடிஞ்ச அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இந்த முட்டைக்கோசுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். முட்டைக்கோஸ் சீக்கிரமாக வெந்துடும். இது 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம். நான் அதுக்காக இன்றைக்கி 3 முட்டை சேர்க்க போகிறேன். மூணு முட்டையும் சேர்த்து இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான சுவையான கேபேஜ் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அடுத்து கோதுமை மாவை சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கணும். பால் பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாலை இந்த மாதிரி நம்ம கை விரல்களை வச்சு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அடுத்து நம்ம செய்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் இதில் சேர்த்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சின்னதாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சி கொடுக்கும்போது நம்ம பசங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துருக்கதால அதுவே இந்த சப்பாத்திக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வேறு எந்த விதமான சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீதி இருக்க பால் எல்லாமே நம்ம செய்து வச்சுக்கணும். எல்லாமே செய்து வச்சுட்டு கடைசியாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. நம்ம காலையில் நைட்டுக்கெல்லாம் டின்னர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். அந்த டைமில் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ சூடான தோசை தவாவில் அந்த சின்ன சின்ன சப்பாத்திகளை போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவி அப்பப்போ திருப்பி போட்டு ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான கேபேஜ் ஸ்டஃபிங் பராத்தா வந்து ரெடி ஆகியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.